என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே ஏதோ பாட்டு, சிலர் சீரியல், என்ன மாதிரி நடக்கும். அதிகாலை வேளையில் கோவில் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். மனிதனுக்கு பலன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் யோகாசனம் ஒன்று தான் காலையிலே தரக்கூடிய காரணத்தினால் மக்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதிகப்படியான பலன்கள், ஆரோக்கியம், அறிவாற்றல், நினைவாற்றல், திடமனசு, பொறுமை, இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த ஒரு நிகழ்ச்சியில் தான். மற்ற நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக கிடைக்காது. மக்களுக்கு பயன் தரத்தக்க விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் நான் பெற முடியும். ஆரோக்கியத்தை போய் கடையில் விலைக்கு வாங்க முடியுமா? நான் ஆரோக்கியமாக இருக்கணும், ஏதாவது மருந்து இருந்தால் கூட, இல்லை மாத்திரை இருந்தால் கூட, இல்லை ஏதாவது ஊசியை கூடன்னு கிடைக்காது. செய்யணும், ஆசனம் பண்ணணும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு அஸ்வின், வயது 10, 4வது வகுப்பு, AGVV ஆவடியில் அவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அம்மாவே இந்த பையனுக்கு யோகாசன ஆசிரியர். தனியாக சென்டர் வச்சு நடத்துகிறார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஜூலியட் ABJ யோகா சென்டர்லேருந்து வந்திருக்கிறான், அண்ணனூர்லேருந்து. ஏகபாத சிரசாசனம் மிக மிக கடினம், அவ்வளோ ஈஸியாக எல்லாராலும் பண்ண முடியாது. என் அருமை சீடரே, நீங்கள் முதல்ல ஏகபாதாசனம் போட்டு மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. முதல்ல வலது காலத்துக்கு போட்டு செய். கீழே உட்காந்தே ஏகபாதாசனம் முடியாது, கீழே உட்காந்தே பாதகாசனம் முடியாது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணணுங்கிறது சாதனை தான் பண்ணால் தான் முடியும். கீழே உட்காந்துக்கிட்டு இந்த பாதகாசனம் பண்ண முடியாது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணவே முடியாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலை ரிலாக்ஸ் பண்ணு, நல்லா மூச்சு இழுத்துக்கோ. அடுத்த காலத்துக்கு போடு. நீ 2 காலம் பழகலை, அதான் உனக்கு கஷ்டப்படுது. 2 காலம் பழகணும், பண்ணு. ஏகபாத ஹஸ்தாசனம். ஏகபாத சிரசபாத ஹஸ்தாசனம். சிரசபாத ஹஸ்தாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலை, இறக்கு, நல்ல மூச்சு எடுத்துக்கோ. அப்படியே லெஃப்டில் டேர்ன் பண்ணு. லெஃப்ட்னா என்னது? இங்கே பக்கம் இந்த அங்கே பாரு. மெதுவாக அவசரப்படாத. ஏகபாத சிரசபாத ஹஸ்தாசனம்.
3 ஆசனங்களையும் ஒரே ஆசனத்தில் கம்பைன் பண்ணி பண்ணுறது. ஒன்றும் கஷ்டம். ஏகபாதாசனம் போடுறது கஷ்டம், பாதகஸ்தாசனம் போடுறது கஷ்டம். இப்போ ரெண்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி அப்புறம் ஏகபாத சிரச பாத ஹஸ்தாசனம் பண்ணுவது மிக மிக கடினம். இது வரைக்கும் 3 ஆசனத்தை கம்பைன் பண்ணி யாரும் இது வரைக்கும் பண்ணலை. மெதுவாக இறங்கு. நல்ல மூச்சுல. அங்கே பார்க்க திரும்ப. எந்திரி எந்திரி. அப்படியே அந்த பக்கம் நேரே உட்காரு. ஏய் முன்ன போ. பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மக்களுக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். பணம் இருப்பது செல்வந்தர்கள் ஆக மாட்டார்கள். எவ்வளோக்குள்ள செல்வம் இருக்கோ அவ்வளோக்குள்ள நோய் இருக்கும். காலமெல்லாம் டாக்டர்கிட்ட போவாங்க, காலமெல்லாம் மருந்து மாத்திரையை சாப்பிடுவார்கள். அப்போ அவரோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நோய் உற்றவன் ஒரு வேலையை செய்வதும் நோய் அற்றவன் ஒரு வேலையை செய்வதும் நமக்கே தெரியும். அவனுடைய கெப்பாசிட்டி எப்படி, இவனுடைய கெப்பாசிட்டி எப்படின்னு வாழ்க்கையில் நடைமுறையில் நோய் இல்லாதவனும் நோய் விட்டவனும் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கலாம். நோய் இல்லாதவன் செய்யக்கூடிய வேலை மாதிரி நோய் உள்ளவன் செய்ய முடியாது. ஆகவே தான் நோய் இல்லாமல் வாழ்வது தான் வெற்றி. வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களில் வெற்றி பெற முடியும். ஆகவே நாம் எல்லோரும் இதை யோகாசனத்தை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு எல்லா தரப்பினரும் யோகாசனம் செய்து என்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.